எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தன்னுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்து இருக்கிறார். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது போன வாரத்திலிருந்து ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்றார். என்னன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய ஆசீர்வாதம் ஏதோ நம்ம இந்த உலகத்தில் பிறந்த பிறகு, ஏதோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின பிறகு தான் ஆண்டவர் புதுசாக ஏதோ நமக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணினார்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னமே ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம மேலே முன்குறித்திருக்கிறாராம். என்ன முன்குறித்திருக்கிறார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நான் இன்னும் பிறக்கலை. அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னா வேதம் சொல்லுகிறது, இன்னும் உலகமே உண்டாகலை. உலகமே உண்டாவதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கான திட்டத்தை அவர் வகுத்து வைக்கிறாராம். என்ன மாதிரி ஆண்டவர்? கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய செயல்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏதோ பிரச்சனையில் மாட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனையில் விடுவிக்கிறதுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள் நிறைய வரும். எதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வரும்போது நாம் ஒன்று அறிந்திருக்கணும், இந்த பிரச்சனையில் என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முன்பாகவே, நான் வருவதற்கு முன்பாகவே, உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதுக்கான திட்டத்தை கர்த்தர் வகுத்து வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதுக்கான திட்டத்தை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார். இந்த அறிவுக்குள்ள நம்ம வரணும். கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழியில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு நாங்கள் போதித்திருக்கிறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இந்த சப்ஜெக்டை நம்ம ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமாக காட்டுறார். என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னமே பாருங்க, ஒரு நல்ல ஒரு தகப்பன் கணவன் மனைவியாய் வாழ்ந்து அவர்களுக்கு ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை கொடுத்து தகப்பன் ஆக போகிற ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், தாய் ஆக போகிற ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளை பிறந்து இந்த உலகத்துக்குள்ள வருவதற்கு முன்பாகவே அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா ஆயத்தத்தையும் செய்கிறாங்க அந்த பெற்றோர். ஒரு நல்ல பெற்றோராக இருந்தா நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஊரில் செய்கிறோமோ இல்லையோ, மேற்கத்திய நாட்டிலலாம் ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. என்னென்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்குண்டான திட்டங்கள், கல்யாணத்துக்கான ஆயத்தம், கல்யாணமான பிறகு என்ன கடவுள் புத்திர பாக்கியத்தை கொடுத்தாருன்னா அதுக்குண்டான ஆயத்தங்கள், அந்த பிள்ளை இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த பிள்ளைக்கான முதலீடு, அந்த பிள்ளைக்கு வாங்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் முன் ஆயத்தமாகவே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்பாடு செய்கிறத பார்க்குறோம். ஏன் இன்னைக்கும் நம்ம ஊரில் கூட சில தகப்பன்மார்கள், தாய்மார் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளையே இன்னும் பிறக்கலை, ஆனால் அதுக்கு முன்னாடி போய் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நடக்குதுங்க, நடக்காத ஒன்று சொல்லலை. ஏன்னா சில ஸ்கூல்லலாம் இன்னைக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறது தானே பெரிய வேலையாக இருக்குது, பெரிய பாடாக இருக்குது. அதனால் குழந்தை உருவான உடனே இவங்க என்ன வேலைக்கு இறங்கிடுறாங்கன்னா, பிள்ளைக்கு அட்மிஷனு, அதுக்கு போய் லைனில் நின்று எத்தனை பெற்றோர் பிள்ளைக்காக போய் லைனில் நின்று க்யூவில் நின்று இரவு முழுவதும் நின்று அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை வாங்கி என்னென்ன மாதிரி டிமாண்ட்லாம் இருக்குங்க இன்றைக்கி உலகத்தில். அந்த காலத்து பெற்றோர்லாம் நீங்களாம் பாக்கியசாலிகள். இந்த காலத்து பெற்றோர் போய் லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. என்ன
அப்போ என்ன சொல்ல வரேன், எல்லாத்தையும் பாருங்க, பெற்றோர் முன் ஆயத்தமா, ஒரு அட்மிஷனு கூட பாருங்க, குழந்தைன்னு உலகத்துக்கு வரல, ஆனால் ஒரு நல்ல தாப்பா அந்த அட்மிஷனையும் என்ன பண்ணுறாருன்னா ப்ரீ ஆக்குபை பண்ணுறாரு, ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், உலகத்தில் இருக்கிற இந்த மாம்சத்தில் வாழ்கிற ஒரு தகப்பனுக்கே ஒரு தாய்க்கே இவ்வளோ கொஞ்சம் எறும்பு போல இருக்கிற அறிவை வச்சு இவ்வளோ யோசிக்க முடியும்னா, என்ன அவருடைய சாயல்ல உண்டாக்கி இந்த உலகத்தில் வாழும்படி அனுமதி கொடுத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் எனக்காக எவ்வளவு அதிகமா திட்டமிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக எவ்வளவு அதிகமா அவர் திட்டமிடுவார்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுப்பதுக்கு முன்பாக நம்ம வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். எங்க ஆசீர்வாதத்தை வைக்கிறது? இந்த உலகம் இல்ல, மனுஷன் இல்ல. ஆனா உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக, மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்பாக தேவன் ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டிய ஒரு இடம். அதுதான் உன்னதங்களில ஆவிக்குரிய நிலைகளில் கொண்டு போய் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அதை வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ள அவர் வச்சிட்டாரா. அன்னைக்கே தேவகுமாரனுக்குள்ள அதை அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வச்சிருக்கிறார். பாருங்க என்ன மாதிரி திட்டங்கள் ஆண்டவருக்கு இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ கவனிச்சு பாருங்க, அந்த வேதம் நம்ம வாசித்த இந்த எபேசியர் 1:3-4 சொல்லுகிறது, ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் வச்சது மாத்திரம் இல்ல, அதற்கென்றே நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாராம். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா சொல்லுவேன் வாய் திறந்து, என்ன என் குடும்பத்தை எதுக்கு தெரிந்திருக்கிறாரு? ஆசீர்வதிப்பதற்காகவே. நிறைய பேருக்கு சந்தேகம், நான் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? நான் நல்லா இருப்பேனா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த கேள்விலாம் உனக்கு வரும்னு எனக்கு தெரியும்பா, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை ஆசீர்வதிக்கணும், அதற்காகவே உன்னை ரட்சித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன்றாரு. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, நம்மளை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்துக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். தீத்து 1:2-3 நம்ம கவனிச்சோம். அதில் சொல்லியிருக்கு, நித்திய வாழ்வுக்கான வாக்கு தத்தங்களையும் முன் குறித்திருக்கிறாராம். என்ன மாதிரி ஆண்டவர் பாருங்க. அப்புறம் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோம், 1-4 வசனம், 3ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆசீர்வாதத்துக்கான கிரியைகளை முடித்திருந்தும். அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக வருகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னவே ஆசீர்வாதத்துக்கான கிரியைகளை அவர் முடித்திருந்தும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இந்த இஸ்ரவேல் மக்கள் பிரவேசிக்கவில்லை. ஏன்னா அவர்களுக்கு போதிக்கப்பட்ட சுவிசேஷம், அவர்களுக்கு போதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. ஏன் பிரயோஜனப்படலைன்னா, கேட்டதை அந்த வார்த்தையோட கூட விசுவாசத்தை அவர்களால் இணைக்க முடியல, நம்ப முடியல. இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து ஏற்கனவே அவர் முன்குறித்திருக்காரும் போது, இன்னைக்கு நம்ம போகிற சூழ்நிலைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டம், நம்முடைய வேதனை, இதெல்லாம் பார்த்துட்டு என்னத்தை இது நமக்கு பொருந்தும் அப்படின்னு விசுவாசிக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேனா? அப்படிதான் இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். எகிப்தில் அடிமையா இருந்து வனாந்தரத்தின் வழியே ஆண்டவர்களை கொண்டு வந்து ஏராளமான அற்புதத்தை செஞ்சு சொல்றார், போயிடுவப்பா, கானானுக்கு போற, அந்த பிரயாணத்தில் தான் இருக்கிற, உன்னை நன்னும் கானானுக்கு கொண்டு போக போறேன், எத்தனை சவால் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், கலங்காத, உன்னை அழைத்த கர்த்தர் நான், உன்னை முன்குறித்திருக்கிற தேவன் நான், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் நான், எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விட நான் வல்லவராய் இருக்கிறேன்றதை மறந்துடாத என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தோம். இவ்வளோ அற்புதமான சத்தியத்தை எடுத்து மோசே எத்தனை முறை பிரசங்கம் பண்ணியிருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நானே வருஷத்தில் 52 முறை இந்த வருஷம் முல்லாம் போதிக்கிறேன்னா யோசித்து பாருங்க. அவர் கூடவே இருந்திருப்பார். 24/7 இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அவர் கூடவே தான் இருந்திருப்பாங்க. எவ்வளோ அதிகமாக போதிச்சிருப்பாரு. நீங்களாவது நான் பிரசங்கம் பண்ண பிறகு வீட்டுக்கு போனோம், என்ன வேலைக்கு போனோம், பல காரியங்களுக்குள்ளே நீங்கள் போனோம். அவங்க அப்படி இல்லை, அங்கே தான் இருந்தாங்க. எவ்வளோ அதிகமாக போதிச்சிருப்பார். நம்மளோட அதிகமாக கேட்டவர்கள் அவர்கள். ஆனால் கேட்ட ஒன்றையுமே விசுவாசிக்கலை. இன்னைக்கு நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, உலகம் கேட்காத அற்புதமான சத்தியங்களை கர்த்தர் நீங்க இந்த காலைவேளை கேட்கும்படி உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், போதகரை கொடுத்திருக்கிறார், வாரந்தோறும் இந்த வசனத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இவ்வளத்தையும் கேட்டுட்டு வெளியே போனோம், இதெல்லாம் நமக்கு நடக்காது,
உள்ள நல்லா தான் இருக்கு, ஏசி போட்டுருக்குறாங்கோ, லைட்டு போட்டிருக்கிறாங்கோ, பாஸ்டர் நல்லா தான் பேசுகிறாரு, கேட்குறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. நம்ம கஷ்டத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னீங்கன்னா அவிசுவாசப்படும் போது அந்த உங்களுக்காக தேவன் முடித்து வைத்திருக்கிற நன்மைகளை, நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த செழிப்பான இடம் என்பது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க. என்ன முணங்குறீங்க சிலர்? உங்களுக்கு செழிப்பான இடத்துல நான் நல்லா இருக்கேன் தெம்பா சொல்லுவீங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லணும்னா என்ன, இன்னொருத்தரை பார்த்து சொல்லும் போது எப்படி சொல்லணும்? உங்களுக்கு கர்த்தர் செழிப்பான இடத்த நல்லா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். கர்த்தர் உனக்கு செழிப்பான இடத்த வச்சிருப்பார். அதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். என்ன இப்போ சொல்லுங்க பார்ப்போம், பக்கத்தில் பார்த்து நல்லா சிரிச்சு, கர்த்தர் உங்களுக்கு. சங்கீதக்காரன் சொல்றான் 66ஆம் சங்கீதத்தில், போன வாரம் அங்கே தான் முடித்தோம், 12ஆம் வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷரை எங்க தலை மேல ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்க கடந்து வந்தோம், ஆனா எங்களை கொண்டு போய் எங்க விட்டீர் ஆண்டவரே? செழிப்பான இடத்தில் கொண்டு போய் எங்களை விட்டீர். பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லையா நம்ம வாழ்க்கையில? எனக்கு கஷ்டமே இல்லை பாஸ்டர் அப்படின்றவங்க கையை உயர்த்தி அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கினா கூட இந்த விஷயத்தில் விவரமாக தான் இருப்பீங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, சவால் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இயேசுநாதரே சொல்லிட்டார், அன்றன்றைக்கு உண்டான பாடுகள் உண்டு இருக்கும். ஆனா உன்னை மறந்துடக்கூடாது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்னை ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்ட கர்த்தர் என்னை என் பிரச்சனையில கைவிடவே மாட்டார். அதுல இருந்து என்னை விடுவித்து அவர் எனக்காக வைத்திருக்கிற செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் என்னை விடுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? என் வீட்டை, என்னுடைய வாழ்க்கையை, என் பிள்ளைகளுக்கு, என் தலைமுறைக்கு, நம்முடைய சபையை கர்த்தர் எங்க கொண்டு போய் விடுவாரு? கண்டிப்பா விடுவார். ஆரம்பிச்சத அவர் முடிக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? பிரயாணத்தை நமக்கு ஆரம்பிச்சுட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரயாணத்தை ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பிச்சதை அற்புதமா கொண்டு போய் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில முடிக்க அவர் வல்லவராக இருக்கார். நான் கேட்கிறேன், நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை பார்க்கலையா? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை நெருக்கடி, எவ்வளோ தேவைகள், எவ்வளவோ வந்துச்சே. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காரும்போது சொல்ல முடியும், இவ்வளோலாம் நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நான் இருந்தேன், ஆனால் என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனைகள். இன்னைக்கு ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு பல பிரச்சனையின் மத்தியில் வந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், உங்களை கைவிடாத ஒரு கர்த்தர் உங்க கூடவே அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கான ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கான விடுதலையை கர்த்தர் வச்சிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஒரு காரியத்தை ப்ரிப்பேர் பண்றாரு. என்ன ப்ரிப்பேர் பண்றாருன்னா, செல்வ செழிப்பான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? நிச்சயமா அந்த செல்வ செழிப்பான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் விடுவார். எனக்கு நன்மை செய்வார். எனக்கு உயர்வுகள் வரும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல விடுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்ன செய்வார்? என்னை கொண்டு போய் விடுவார். இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம், இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கே நமக்கு யோசிக்கிறதுக்கு. ஆண்டவர் இப்படிலாம் செய்யக்கூடிய தேவன் தானா? பாருங்க, உங்களுக்கு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். பாருங்க, இப்படி செய்வாரா? இதெல்லாம் என் யோசனைக்கு அப்பாற்பட்டுதான் இருக்க. இதெல்லாம் கிரகிக்கவே முடியலையே. இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு யோசித்து பார்க்க முடியலையே. ஆண்டவர் இப்படி செய்யக்கூடியவரா? ஏன் இப்படி செய்யறாரு? ஏன் இப்படிப்பட்ட செல்வ செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை விட விரும்புறாரு? செழிப்பான இடத்துல கொண்டு போய் விட்டாருன்னு வேதம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நடக்குமா? இது நிஜமா? இது ஏன் இப்படி நடக்கும்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 33ஆம் அதிகாரம் வாங்க.
9ஆம் வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அதை எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையுமாய். நல்லா கவனிங்கள், என்ன சொல்றாரு பாருங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரா? அவர் நமக்கு செய்ய போகிற நன்மை, அவர் நம்மளை கொண்டு போய் விட போகிற இந்த செழிப்பான இடம், இந்த செல்வ செழிப்பான வாழ்வுக்கு நேராக அவர் நம்மளை கொண்டு போய் விடும்போது செய்யறாராம். செய்யும் போது ஜாதிகளுக்கு முன்பா, அதை பாருங்க. அதை தான் போன வாரம் ஏசாயா 64 காண்பித்தேன். ஏசாயா 64 வாங்க. ஏசாயா 64 பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? 1ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிப்பதுக்கும். நல்ல கவனிங்க, சத்துருக்கு முன்பாக தெரிய பண்றாராம். சத்துரு யாரு? தேவனுக்கு எதிராக நிற்கிறவன். வேதம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் சொல்லுகிறது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். நல்ல கவனிங்க, நாமும் ஒரு காலத்தில் எப்படிதான் இருந்தோம்? சத்துருக்களாய் இருந்தோம். சத்துருக்களாய் இருந்த நம்மளை ஆண்டவர் இப்போ மாத்தி இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள உட்கார வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எத்தனையோ பேர், நான் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனையோ பேர். ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைங்க சபைக்கு போகக்கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு என்ன தடை பண்ணுவாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. ஏன் நிறைய பேர் வேதத்தை கிழித்து போட்டவர்கள் இருக்கிறார்கள், அடித்தவர்கள் இருக்கிறார்கள், ஏன் சர்ச்சு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் இன்னைக்கு அவரை தேடும்படி மாத்தி இருக்கிறாரே. ஏன்னா சத்துருக்கு முன்பாக அவர் செய்கிற நன்மையை காட்ட விரும்புகிறாராம். நல்ல கவனிங்கள், ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும்? ஏன்னா யாரெல்லாம் அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்களோ, அகெயின்ஸ்டா இருந்த நம்மளையே மாத்தி இருப்பார்னா, இன்னும் யாரெல்லாம் அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ஆண்டவர் சொல்ற சத்துருக்களுக்கு முன்பாக. அங்க பாருங்க, அங்க அந்த வசனம் பாருங்க சொல்லியிருக்கு, உம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமாம் போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமாம் போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீ செய்யும் போது நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. நல்லா கவனிங்க, சத்துருக்கு முன்பாக செஞ்சு காட்டுறாரு. என்ன செஞ்சு காட்டுறாருன்றது தான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். எப்படி காட்டுறாராம்? எப்படிலாம் வானத்தை கிழிச்சுக்கிட்டு இறங்கி என்ன மாதிரி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, சத்துருக்கு முன்பாக. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் எரேமியா சொல்றாரு. எரேமியா 33:9 வாசித்தோம். நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் காணும் போது, அறியும் போது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கஷ்டத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தின் நடுவே உங்களை, அந்த சூழ்நிலையில் உங்களை ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுறாரு பாருங்க. அதை அநேகர் காணும் போது, அதான் தாவீது சொல்றாரு, நான் உளையான சேற்றில் இருந்தேன், என்ன உளையான சேற்றில் இருந்து கர்த்தர் தூக்கி கன்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தர் எனக்கு செய்யும் நன்மைகளை அநேகர் காணும்படி வைத்து என்னோட அவர்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவா காட்ட விரும்புறாரு. நல்ல கவனிங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் போது அதை மறைக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்யும் போது
இந்த முழு பூசணிக்காவை சோத்தில் போட்டு மூடுறாங்கன்றாங்க பாருங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆண்டவர் நன்மை செய்கிறாருன்னா மறைக்கவே முடியாது. உங்கள் கையில் வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு 10 கோடி ரூபாய், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான லாபத்தை கையில் கொடுக்குறாருன்னா அதெல்லாம் மறைக்க முடியாது. வந்துச்சுன்னா மறையன்னு நினைக்கிறீங்க, போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்குறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ வந்திருக்குப்பா இவருக்கு, ஏதோ நடந்திருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ நான் சொல்கிறேன், உலகத்திலிருந்து ஒரு பொருள் நம்ம கைக்கு வரும்போதே நமக்கு ஏதோ நடந்திருக்குன்னு காட்ட முடியும்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் போது நான் சொல்கிறேன், அதை மறைச்சி வைக்கவே முடியாது, ஒரு நாளும் மறைக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்கிற நன்மையை. ஆண்டவர் எப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், God is not only interested in your wellness. நீங்க நல்லா இருக்கிறது மாத்திரம் அவர் அக்கறை உள்ளவர் அல்ல, உங்களை நல்லா ஆக்கிறதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. அந்த நல்லா ஆக்கிறத செய்கிறாரு பாருங்க, அது உங்களுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி இல்லை, அநேகருக்கு தெரியும்படி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நல்லா ஆக்கிற வேலையில் அக்கறை உள்ளவர், என்ன நல்லா ஆக்கிறத அநேகருக்கு. எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புறீங்க? என்ன நல்லா ஆக்கிறத அநேகருக்கு அவர் காட்ட விரும்புகிறார். அதான் ஆண்டவருடைய கிரியை. அதை சத்துருக்கள் பார்க்கும்போது பயந்து, அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கு, அதை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு. பாருங்க, எரேமியாவில் இந்த வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க, 9ஆம் வசனம் வாசிப்போமா. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற, என்ன சொல்ற, கேட்க போகிறவங்க பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அதை எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயிருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை உண்டாக்க விரும்புறார். அப்படிப்பட்ட ஒரு திகில் பிடிக்கும். என்னன்னா, ஐயோ இவன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, இவனுக்கு நன்மை செய்கிறவர், இவனுக்கு நன்மை செய்து அவர் அதுல மகிமைப்பட விரும்புறாரு. அதனால ஆண்டவர் நமக்கு நன்மை செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுறாருன்னா ஏதோ மறைமுகமா அப்படியே செஞ்சுட்டு போயிட மாட்டார். எங்கெங்கெல்லாம் நீங்க வெக்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிதிப்பட்டீங்களோ, அங்கங்கெல்லாம் உங்களுக்கு நன்மையை செஞ்சு அநேகர் அதை கேட்கவும், அநேகர் அதை திரும்பி பார்க்கவும். எத்தனை பேர் அப்படி இந்த ஆண்டு நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் அது நடக்கும். அநேகர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க, எங்கப்பா இவ்வளவு நாள் ஒன்றும் இல்லாமல் இருந்தா இன்னைக்கு எப்படி ஆச்சு? ஏன்னா செழிப்பான இடத்தில் கொண்டு போய் விடுகிற ஒரு கர்த்தர் நன்மை செய்யும் போது அது அப்படியே மறைமுகமாக நடக்கிற ஒன்றும் இல்லை. இதுதாங்க அவருக்கு மகிமை, இதுதான் அவருக்கு புகழ்ச்சி. உங்களுக்கு இப்படி நன்மை செய்கிறது தான் ஆண்டவர் மகிமை ஆடுறார். நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் ரொம்ப பரிசுத்தவானுங்க, ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சைக்கு போயிடுவார், ஆண்டவர் தேடுவார், பைபிளை தூக்கிட்டு போயிடுவார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் வீட்டை கவனிக்க மாட்டார், வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படின்னா அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் அதே பழைய நிலை, இன்னும் கடன், இன்னும் பிரச்சனை, இன்னும் ஒன்றும் மாறல, வீட்டை அப்படியே ஓட்ட, வீடு ஓட்ட, சோஃபா எல்லாம் ஓட்ட, எல்லாம் வாழ்க்கையே ஓட்டையாக இருக்குது. எல்லாம் ஓட்டையும் வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை பார்த்து யாராவது அப்பா இவர் ரொம்ப பரிசுத்தவானுப்பா அதனால தான் எல்லாம் ஓட்டையாகுதுப்பா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்னா, பா என் பிள்ளைக்கு பரிசுத்தவான்ற டைட்டில் கிடச்சிச்சே, பரவாயில்ல ஓட்டையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் என்ன ரொம்ப பெருமைப்படுவாரா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நன்மை செய்து அந்த நன்மை அநேகர் பார்க்க வச்சு அதன் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார் பாருங்க. நான் சொல்றேன், அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தினுடைய சிறப்புங்க. கஷ்டத்தின் நடுவில், பிரச்சனை நடுவில் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு பாருங்க, நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு பாருங்க, நமக்கு இறங்கி ஒரு நன்மை செய்யறாரு பாருங்க. நான் சொல்றேன், அதுதான் அநேகருக்கு முன்பாக தேவனுக்கு சாட்சியா இருக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என் பிரச்சனை நடுவே, என் தேவை நடுவே, என் நெருக்கத்தின் நடுவே இதுல எனக்கு உதவி செய்யவே வழி இல்லை, நான் உயர்ந்து வருவதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல என்னை உயர்த்த ஒரு கர்த்தர் எனக்காக இறங்கி ஒரு நன்மையை செய்து செல்வ செழிப்பான இடத்தில் கொண்டு போய் விடும்போது, அது அநேகர் அறியும் போது, நான் சொல்றேன், அதுல சொல்றாரு, அதுல
ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாரு, 9ஆம் சொல்கிறாரு, அங்கே சொல்ல எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும். எது மகிழ்ச்சி உள்ள, எது என்ன கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் இருக்குன்றாரு? நான் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு நான் நல்லா ஆகிறது மாத்திரம் இல்லை, நான் நல்லா இருக்கிறத நிறைய பேருக்கு காட்டுறாரு பாருங்க. அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி, புகழ்ச்சி, கீர்த்தி. இன்னும் தரித்திரத்திலையும் இன்னும் சண்டை சச்சரவுலையே வாழ்க்கை இருந்துக்கிட்டு என்ன, சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுன்னா, சண்டை நடக்குதுன்னா நீங்கள் பார்க்கணும், தட்டு பறக்கும் வீட்டிலலாம். சில வீட்டிலலாம் தட்டு வாசல் வழியாக பறந்து அது படிக்கட்டு வழியாக இறங்கி அது தரைக்கு வந்து நிற்கும், லேண்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? சில வீடெலாம் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வீடுங்க தட்டு பறக்குது. என்ன பறக்குது? காத்தாடி பறக்கிறது தான் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தட்டு பறக்குதுன்னா எங்க, யார் வீடு? இவர் பரிசுத்தவானுங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்கே போவார்? சர்ச்சுக்கு போவார். ஆனால் வீட்டுக்கு வந்து போடு போடுன்னு போடுவார். அப்படின்னா இதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? உலகம் சாதிக்க முடியல, ஆனால் சாதிக்க முடியாத இடத்துல என்னை சாதிக்க வைக்க கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்கிறார் பாருங்க, எனக்கு ஒரு பலனை கொடுக்குறாரு பாருங்க, எனக்கு ஒரு ஆற்றலை, ஒரு அறிவை உண்டாக்குறார். யாருக்குமே உதிக்காத ஒரு அறிவை எனக்கு கொடுக்குறாரு பாருங்க. அதன் மூலமா ஒரு காரியத்தை உலகம் செய்ய முடியாத நான் செய்கிறேன் பாருங்க. இது என்ன பண்ணுன்னா ஜனங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கும். அடாடா, என்னமோ நடக்குதுப்பா இவனுக்கு, இவனுடைய ஆண்டவர் ஏதோ செய்கிறாரு. நான் சொல்கிறேன், இப்படி நமக்கு தேவன் செய்கிற நன்மையை நானும் பார்க்குறேன். எனக்கு செய்கிற நன்மையை அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் செய்யும்போது ஒன்று அறியப்படும். என்னன்னா, சமாதானத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார், ஆசீர்வதிக்க ஒரு தேவன் இருக்கிறார். எவ்வளோ தாழ்வாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பார்னா, அவனுடைய தாழ்வான நிலையிலிருந்து அவனை உயர கொண்டு வர அவரால் முடியும் என்பதை காட்டுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களெல்லாம் அப்படி உயர்த்தி வராரா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் தாழ்விலிருந்து என்னை உயர்த்தின தேவ கிருபையை என்னை நினைத்து பார்க்கிறேன், உம்முடைய வசனம் என்ன ஒவ்வொரு நாளும் என்னுடைய கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் என்னை வழி நடத்தி உயர்த்தி என்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறதே. எதற்காக? அவர் செய்கிற நன்மையை அநேகர் காணும்படி, அது அவருக்கு மகிமையா இருக்கும்படி. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, அதுதான் அவருக்கு மகிமை. இந்த மனுஷன் கர்த்தரை நம்பினாருப்பா, இந்த பிளஸிங் சென்டர் சபைக்கு போறாரு, வசனத்தை கேட்கிறாரு, வசனத்தில் சொல்லிடுறபடியே வாழ்றாரு, இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, இவர் நல்லா ஆகிறாரு. இவர் மோசமா இருந்ததை நாங்க பார்த்துருக்கிறோம், ஆனா இவர் நம்பின இயேசுநாதர் இவரை நல்லா ஆக்கி இருக்கிறாருன்னு உங்களுக்கு நன்மையை செய்கிறத அநேகர் பார்த்து சொல்றாங்க பாருங்க. அதான் சொல்ற, சத்துருக்கு கூட அவர் செய்கிற நன்மையை வச்சு அவர்களை தேவனிடத்தில் திரும்புவதற்கு ஏதுவான விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்வாராம். என்ன மாதிரி ஆண்டவர்! நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எவ்விதமாய் நடத்துகிறாரு, எப்படி நடத்த விரும்புகிறாரு யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கிருபையாய் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து அவர்களுக்கான போதனைகளை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து, உடன்படிக்கையை அவர்களுக்கு நினைப்பூட்டி, கிருபையை கர்த்தர் அவர்கள் மேல் காண்பித்ததை உணர செய்து, இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக கொடுத்தாரு? ஒன்னே ஒன்று செய்யறதான், தேவன் அவர்களை கொண்டு போய் செழிப்பான இடத்தில் விடுவதற்காக. நல்ல கவனிங்கள். இன்னைக்கும் சபைக்குள்ள உட்கார்ந்து வாரம் வாரம் கர்த்தர் ஒரு போதனை உங்களுக்கு கொடுக்குறாரே, உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற உடன்படிக்கையை நினைப்பூட்டுகிறாரே, உங்கள் மேலே கர்த்தர் கிருபையாக இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்து கேட்குற சத்தியத்தின்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தி வழி நடத்தி, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், எனக்கு கர்த்தர் நன்மை செய்ய முடியும், என்னை கொண்டு போய் செழிப்பான இடத்துல கர்த்தர் விட முடியும். எவ்வளோ தடைகள் இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும், எத்தனை மனுஷன் என் தலை மேலே ஏறி போனாலும், எவ்வளோ தீயும் தண்ணீரையும் நான் கடக்க வேண்டியதா இருந்தாலும், இறுதியாக என்னை கர்த்தர் கொண்டு போய் அந்த செழிப்பான இடத்துல விடுவார் என்பதை கேட்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எதற்காக? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கிற எனக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? நன்மை செய்யறாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு அருமையான ஆண்டவரை
நம்ம வைத்திருக்கிறோம். அதுதான் சொல்லியிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டார். அதனால தான் எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களை அவர் கைவிடவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எவ்வளோ தேவை, எவ்வளோ சவால், கழுத்தை நெருக்கிற பிரச்சனை வந்தால் கூட அவர் கைவிட மாட்டார். அந்த கழுத்தை நெருக்கிற பிரச்சனை நடுவே ஒரு நன்மையை செய்து அநேகரை காண வைத்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த செழிப்பான இடத்துல நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசி நிறுத்துவாரா? இவன்லாம் எப்படி முன்னேற போகிறான் தேர போகிறான்னு நினச்சாங்க பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க முன்னாடியே உங்களை கரை சேர்ப்பார், தேர வைப்பார், அவர்களுக்கே நன்மை செய்யும்படி உங்களை கர்த்தர் மாற்றுவார். எவங்களாம் பேசுனாங்களோ அவங்களுக்கே உங்களை நன்மை செய்யும்படி ஆக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை அப்படி செய்வாரா? வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்வாருங்க. ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் முடிவு பண்ணிட்டார். எப்போ பண்ணார்? உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். அதுதான் என்னை ரட்சித்திருக்கிறார். அதுக்கு தான் அவருடைய பிள்ளையா என்னை வச்சிருக்கிறாரு. என்னை இந்த செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவதுக்கு தான் ஆண்டவர் நடத்துகிறார். பாருங்கள், ஏசாயா 64:4 கொஞ்சம் கவனிப்போம். அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்கிறவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, அறிந்ததும் இல்லை. எதை? உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீர் என்ன செய்யணும்ன்றத ஆண்டவரை மனதில் எண்ணினத, உம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்த காரியம் உண்மை அல்லாமல், அந்த வார்த்தை அங்கே போட்டு, நீரே அல்லாமல் வேறு யாருக்குமே தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் இதே வசனம் பாருங்க, இதே வசனத்தை 2 கொரிந்தியர் 2 வாங்க, அதை எப்படி சொல்லியிருக்க பாருங்க, நீரே அல்லாமல், இதெல்லாம் உண்மை தவிர வேறு யாருக்குமே தெரிய முடியாது. ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்துறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரெல்லாம் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு தெரிஞ்சதை நமக்கு தெரியப்படுத்துறாரு. நல்லா சொல்லுங்க, அவருக்கு தெரிஞ்சதை நமக்கு தெரியப்படுத்துறாரு. இப்ப எப்படி தெரியப்படுத்துறாரு? 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதே வார்த்தை பாருங்க, காதும் கேட்கல, மனசுக்கும் தோணல, இருதயத்திலையும் உண்டாகல, ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா இது அவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது, எந்த சாமியாரும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனை தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவனும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவர் தான் சொல்லணும், நீரே அல்லாமல். ஏசாயா 64:4 வந்து பாருங்க, நீரே அல்லாமல், உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீர் எங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறன்றத நான் விளங்கி கொள்றதுக்கு உம்மை தவிர வேற யாருமே எனக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தை 10ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நமக்கோ. எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கோ? நல்லா சொல்லுங்க வாய்ந்து, நாம் இது யாருக்கு? நமக்கோ, எனக்கோ. சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு. நமக்கு எப்படி அந்த தெரியப்படுத்துறான் பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும். நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன தேவை? தேவன் என்னை கொண்டு போய் செழிப்பான இடத்துல அவர் விடுவதுக்கு, மனுஷன் தலைமையில ஏறி வரான், தீயன் தண்ணீர் கடந்து வந்திருக்கிறேன், ஆனா அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் செழிப்பான இடத்துல விடுறாரு, என்னை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே எதற்கான திட்டங்களை அவர் வகுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவரை அல்லாமல் வேற யாருக்குமே அது தெரிஞ்சதில்லை, அது அறியப்பட. ஆனா இப்போ நமக்கோ என்ன மாதிரி பாக்கியம் பாருங்க, இயேசுவை ஆண்டவராய் வைத்திருக்கிற நமக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை ஆண்டவராய் வச்சிருக்கிற நமக்கோ. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
இயேசு உங்க வாழ்க்கையின் ஆண்டவரா இல்லைனா இன்னைக்கு அவர் ஆண்டவரா ஆக்குங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு ஆண்டவரா இல்லைனா நமக்கோ என்கிற அந்த பாக்கியம் நமக்கு இல்லாம போயிடும். நமக்கோ என்கிற அந்த பாக்கியம் இல்லைனா தேவன் அவரே அல்லாமல், அவரை அல்லாம வேற யாருமே நமக்கு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, எந்த தத்துவ மேதியும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கிறவன் அவன் சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியாதுங்க. அவரே அல்லாமல், அவர் உங்கள் ஆண்டவராக மாறாமல், அவர் உங்க ஆவியில ஆண்டவர் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு கொடுக்காம அவருடைய ஆழங்களை உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் வச்சிருக்கிற உங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு போய் விடுவதற்கான வழியை நான் சொல்றேன். இயேசு உங்க ஆண்டவராய் இல்லாம அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கவே முடியாது. அதான் இங்க ரொம்ப அற்புதமா சொல்லுது. நமக்கோ அப்போ ஒரு வெளிப்பாடு வரணும். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற காரியங்களை நான் அறிந்து கொள்ளணும்னா தேவ வெளிப்பாடு வரணும். பக்கத்தில் பார்த்து என்ன வெளிப்பாடு வரணும்? எல்லா வெளிப்பாடும் வருது, இந்த தேவ வெளிப்பாடு தான் வர மாட்டுது. பேய குறித்த வெளிப்பாடு வருது, என்னென்ன வெளிப்பாடு? எல்லா வெளிப்பாடும் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற குறித்த வெளிப்பாடு. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதை குறித்த வெளிப்பாடு அது வரணும். அது வரலனா வாழ்க்கை பேன் தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு அப்புறம் பேன் வாழ்க்கை, சந்தோஷம் நிம்மதி ஒன்றும் இருக்காது. எப்படி இருக்கிறீங்க? அதான் பார்த்தா பாருங்க எப்படி இருக்கிறேன். ஆனால் அந்த தேவ வெளிப்பாடு வந்துச்சுன்னா வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும், வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகள், உங்கள் சந்ததி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஆண்டவர் உங்களை அற்புதமாக உங்களை நடத்துவார். ரொம்ப விசேஷம். அதுதான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் சர்ச்சைக்கு வருவாங்க, ஆண்டவரை தேடி வரும், ஆனால் இன்னும் ஆண்டவரை தங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசு உங்கள் ஆண்டவராக இருக்கிறாரா? அவரை உங்க ரட்சகராக வைத்திருக்கிறீங்களா? அவர் உங்களை மறுபடியும் அவருக்குள்ள பிறக்க வைத்திருக்கிறாரா? நீங்க அவருடைய பிள்ளையா? அவர் உங்கள் ஆண்டவராய் உங்க ஆளக்கூடிய தெய்வமா இருப்பார்னா நான் சொல்றேன், அந்த நமக்கோன்னு சொல்லி இருக்கிறது உங்களுக்கு பொருந்தும். இல்லைன்னா அது பொருந்தாது. அது பொருந்தலைன்னா நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறான்னு வேதம் சொல்லுது. பார்த்தீங்களா? எபேசியர் 1:3 நம்ம வாசித்தோம். பார்த்தீங்களா? உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் யாருக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள்ள. அந்த வசனத்தை வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிறத இந்த 1 Corinthians 2:9-10 கிட்ட வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். அங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்போம். 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க வாயை திறந்து, யாருக்குள்ள? உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இப்போ யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அந்த கிறிஸ்து உங்கள் ஆண்டவராக இருப்பார்னா தேவ வெளிப்பாடு உண்டாகும். எங்க உண்டாகும்? உங்க ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தேவ வெளிப்பாடை உண்டாக்குவார். அவர் தேவ வெளிப்பாடை உண்டாக்கும் போது நமக்கு என்ன தெரியும்னா, அவரே அல்லாமல் வேற ஒருவனும் அறிந்ததில்லை என்று சொல்லியிருக்கிற அந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான திட்டங்கள், ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவன் உங்கள் ஆவியில தேவ வெளிப்பாடை உண்டாக்குறாரு. நல்லா கவனிங்கள். நிறைய பேருக்கு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, அதை குறித்த வெளிப்பாடு இருக்காது. கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறாரு, அவர் என்னத்தை பெருசாக பண்ண போகிறாரு. ஆனால் பாருங்கள், அவனுக்கு பாருங்கள், அவரோட கனெக்ஷனு, இவரோட கனெக்ஷனு, எவ்வளோ பெரிய ஆளோட பழகிறாரு. நமக்கு ஒரு பெரிய ஆளையுமே தெரிய மாட்டுதே. சில நேரம் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? சிலர்லாம் பிரச்சனையை அவங்க கையாடுகிற விதத்தை பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவாங்க, அவர் பிடிப்பாங்க, இவரை பிடிப்பாங்க, ஒரு ஃபோனை பண்ணுவாங்க, வேலை முடிஞ்சிடும். நம்ம எத்தனை ஃபோன் பண்ணாலும் வேலை நடக்க மாட்டுதே.
உடனே நமக்கு என்ன வந்துடுது, என்னடா இது நம்ம ஒரு ஆள் கூட தெரிய மாட்டோம், பிரயோஜனமே இல்லையே. ஆனால் யார் இவர்? கிறிஸ்தவர். யார் இருக்கிறா உள்ள? கிறிஸ்து இருக்கிறார். எப்படிப்பட்ட கிறிஸ்து? உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள்ள இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இது எப்போ தெரியணும்? பிரச்சனை வரும்போது, தேவை வரும்போது. அவர் பார்த்துக்கலாமா? எங்கள் மாமா கிட்ட போனா மாமா பார்த்துக்குப்பாரு. எங்கள் பெரியப்பாகிறாரு, அவர் பெரிய பெரியப்பா, அவர் பார்த்துக்குப்பாரு, அவரு எல்லாம் பார்த்துக்குப்பாரு. அப்படியே தூக்கி விட்டுருவார். தூக்குவார். ஒருத்தரும் உங்களை தூக்க முடியாது. அவர் உங்களை உயர்த்தாம ஒருவரும் நினைத்தா கூட உயர்த்த முடியாதுங்க. உங்களை உயர்த்துறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் பாருங்க என்கிட்ட, எனக்கு கவலையில பாஸ்டர், எனக்கு கிடைச்சிருக்கிற மாமனார் இருக்கிறார் பாருங்க, அப்படிப்பட்ட மாமனார். அப்படின்னா பூஸ்ட் பண்ணி விட்டுருவார் நம்மளை, தெரியுமா? அவர்கிட்ட போனா நினச்சேன் இது எப்போ அடி வாங்க போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் மனசுக்குள்ள. மனுஷனை நான் அதான் சொல்கிறேன், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், அதை எப்படி சொல்ல வரும்? எனக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிற கிறிஸ்துவின் மேல் என் நம்பிக்கையை வைப்பது நலமாய் இருக்கும் என்று நம்பி அவர் மேல நம்பிக்கையை வைக்கிறேன். அவர் உயர்த்தாம யாரும் உயர்த்த முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை உயர்த்தாம. எத்தனை படி ஏறினீங்கன்னா வரும், அத்தனை படியும் சரிக்கிட்டு தான் போவோம். ஆனா அவர் இருந்தார்னா உங்களை ஏற பண்ணுகிறவர். அதான் சொல்லியிருக்கிற, ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உறுதிப்படுத்துவார். அவர் உங்களுக்காக ஒரு அடி எடுத்து வைப்பாருன்னா எத்தனை 1000 மனுஷன் வந்து இழுத்தாகிறோம், நீங்க கீழே வர மாட்டீங்க. அந்த இடத்துல உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஏற்படுத்தின படி யாரால ஏற்படுத்தப்பட்டது? மனுஷனால் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின படியில உங்களை கர்த்தர் நிக்க பண்றாரு. இப்படி வாஞ்சையோட ஈகரா ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க. யார் அவரு? யாருங்க அவரு? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துங்க. ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்றாரு. என்கிட்ட வருவானா அம்மாங்க? இந்த தேவ வெளிப்பாடு அவனுக்கு உண்டாகுதா? நமக்குள்ள இருக்கிற ஆவியான இந்த வெளிப்பாடை கொடுக்கிறாரு. இந்த தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிற எனக்குள்ள இருக்கிறாரு. என்கிட்ட வருவான். செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு உங்களுக்குள்ளவே இருக்கிறாரு. ஆயத்தமா ஒவ்வொரு நாளும் ஈகரா வெயிட் பண்றாரு. அவரை நம்புறேனா, அவருடைய வழியில் நடக்க வரேனா? பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக, நல்லா கவனிங்க, எதில் நடக்கும்படிங்க? தேவனுடைய வழியில் நான் நடக்கும்படி. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எதில் நடக்கணும்? என் வழி தனி வழின்ற அந்த கதைலாம் இங்க இருக்கக்கூடாது. நான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா புஷ்ஷுன்னு போயிடும். இங்க வந்து என் வழி இல்லப்பா, எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீர், உம்முடைய வழியில் நடக்கிற. அதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற வழியில் நான் நடக்கும் போதுதான் அது எனக்கு ஆசீர்வாதம்ன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் எதிர்காலத்துக்காக தேவன் வச்சிருக்கிற வழியில் நான் நடப்பேனா அது எனக்கு ஆசீர்வாதம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி. முன்னதாக எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே.
இது எனக்கு எப்போ தெரிஞ்சு? நான் எப்போ மறுபடியும் பிறந்தனோ, எப்போ இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கணும், அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓஹோ இது வரைக்கும் நம்ம வழியில் போயிட்டு இருந்தோம்பா, நமக்காகவே வழி ஆயத்தம் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இனி என் வழியில் போக வேண்டியதில்லை, அவர் வழியில் நல்ல கப்பு சிப்புன்னு, உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கப்பு சிப்புன்னு இங்கே வந்துடணும். எங்கே? யார்கிட்ட? முன்பாகவே எனக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி அவரு கூட கப்பு சிப்புன்னு, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற நான் போகலாமா, இதை நான் செய்யலாமா, இது நீர் காட்டுற வழியா? கேட்டால் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் வழி காட்டுவாரா? எத்தனை பேருக்கு நம்புறீங்க கத்தர் காட்டுவாரா? அதான் சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய, அதான் முக்கியம், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுவாரா. ஏன் காட்டுறாரு? முன்னதாகவே அந்த வழியில் நான் நடப்பதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் மாத்திரம் இல்லை, அதை தெரிந்து கொண்டதுக்கு மாத்திரம் இல்லை, செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுறவர் மாத்திரம் இல்லை, அதெல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து நான் அடைந்து அவர் தருகிற நன்மையை பெற்று நான் நல்லா ஆகிறது மாத்திரம் இல்லை, அந்த நன்மை அநேகருக்கு அவர் காட்டி அவர் அதில் மகிமைப்படுறாரு. இதெல்லாம் நடக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன் வாழ்க்கைக்கு நான் வழி போட்டு வச்சிருக்கிறேன்பா. பகவான் பார்த்து சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களுக்கும் எனக்கும் வழி போட்டு வச்சிருக்கிறார் ஒருத்தர். ரோடு போட்டிருக்கிறாருங்க, தெரியுமா உங்களுக்கு? ரோடு போட்டு வச்சிருக்கிறாரு, போ இந்த ரோட்ல போ. அதுதான் சொல்றாரு, நீ நான் ஏற்பாடு பண்ண ரோட்ல போனீன்னா அது கரடு முரடா இருந்தாலும் கோணலா இருந்தாலும் அதை செவ்வையாக்குற கர்த்தர் நான் உனக்கு முன்பாக போறேன். ஏன்னா உனக்கான வழியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நான் இந்த இடத்துல பிளஸிங் சென்டர் சபை வில்லிவாக்கத்தில் சென்னையில் இன்னைக்கு நான் ஒரு போதகராக நின்று இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். என் வழியில் போயிருந்தா எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச போது நிறைய கேள்விகள் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் நான் எதுக்குப்பா, என்னோட திறமைசாலிங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை விட்டுரும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொன்ன, இல்லை இல்லை, இதுதான் நான் உனக்கு போட்டிருக்கிற வழி, இதுதான் நான் உன்னை தெரிந்து கொள்ளுதல், இதுக்கு நீ வரணும். இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தின போது, ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்க நான் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் என்னை அவர் விரும்புகிறபடி பயன்படுத்துகிறாரே, அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதே ஊழியத்துக்கு வரும்போது 1008 கேள்வி இருந்துச்சு. என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, இந்த பாதை நல்ல பாதை தானா, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா, வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமா, 1008 கேள்விகள் கர்த்தர் அழைத்த போது நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆண்டவர் நடத்துகிற பாதையில சந்தேகமே வராது நான் சொல்ல மாட்டேங்க, அது போய் நிறைய சந்தேகங்கள் வரும், கேள்விகள் வரும். நிச்சயமா நல்லா ஆயிட முடியுமா, ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன், நான் நல்லா இருப்பேனா, என் வாழ்க்கையை நல்லா ஆக்குவாரா, இந்த தேவனை நம்பலாமா, 1008 கேள்விகள் நமக்குள்ள வரும். ஆனா அந்த கேள்வியின் நடுவே அவரை நம்பி நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் சொல்றேன், அந்த வழி தப்பா போகவே போகாது. பிற்காலத்தில் நின்று நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. ஆண்டவரே உம்முடைய வழியில் என்ன நீ நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுல ஆண்டவருடைய வழி நல்ல வழி. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வழி நல்ல வழி. இன்னைக்கு கேள்வி, நம்ம நடக்கிறோமா? சர்ச்சைக்கு வந்து உட்கார்ந்து நம்ம கேட்குறோம், இதுக்கு பிறகுதான் வாழ்க்கை வெளியே சவால். வேலைக்கு போகும்போது, குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது, உறவுக்குள்ளே வாழும்போது, நம்மளை எதிர்க்கிறவர்கள் நடுவே நம்ம நிற்கும்போது, மனுஷன் நம்ம தலை மேலே ஏறி போகிறான் பாருங்க, அந்த இடத்துல தீயும் தண்ணீரையும் அப்படியே தத்தளித்து போராட்டங்கள் நடுவே இருக்கும்போது அங்கே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த தேவனுடைய வழியை நம்பி
அதான் சொல்றாரு, அந்த தேவனுடைய வழி, தேவனுடைய வார்த்தை, அந்த தேவ வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். தேவ வெளிப்பாடு எதுல உண்டாகும்? தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற நேரத்தில் தேவ வெளிப்பாடு உண்டாகும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், கிறிஸ்து நமக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சவர் இருக்கிறார் என்பதை சொல்லும் போது நான் சொல்றேன், இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவ வெளிப்பாடு உண்டாகும். இந்த தேவ வெளிப்பாடு உண்டாகிற ஒரு மனுஷன், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கக்கூடிய ஒன்றாய் கண்டிப்பா மாற்றுவார். அந்த மனுஷனை கர்த்தர் எங்க கொண்டு போய் விடுவார் தெரியுமா? செழிப்பான இடத்துல கொண்டு போய் அவர் விடுவார். அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்? செழிப்பான இடத்துக்கு உங்களை நடத்தி செல்ற கிறிஸ்து உங்களுக்குள்ளவே இருக்கிறாருங்க. அவர் எப்படிங்க உங்கள் டெஸ்டினியை, உங்கள் இலக்கை எப்படி நீங்கள் அடையாமல் போகும்படி விட்டுருவார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நான் இந்த வாரம் தியானித்த போது என் உள்ளம் களி கூர்ந்து. இன்னும் இந்த வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கேட்க போகிற இந்த சத்தியங்கள், உலக தோற்றத்துக்கு முன்னாடி எப்படி கர்த்தர் நம்மளை அதுதான் பேசிகிட்டு இருக்கிறேன். சந்தேகமே வரக்கூடாது வாழ்க்கையில். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா? என் போன தலைமுறை சாபம் தொடருதே, இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? அந்த சாபம் இந்த சாபம்ன்றாங்களே, நான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உலக தோட்டத்துக்கு முன்னாடியே எத்தனை சாபம் இருந்தாலும் அத்தனை சாபத்துக்கு முன்னாடியே உன்னை ஆசீர்வாதத்துக்காக நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. அதற்காக என்னுடைய பிள்ளையா வச்சிருக்கிறேன். அதற்காக இப்போ நான் உனக்குள்ள இருந்து நன்மையை செய்கிறேன். அந்த நன்மையினால் நீ நல்லாகிறது மாத்திரம் இல்லை, அநேகர் அதை காணும்படி, கண்டு பயந்து நடுங்கும்படி ஆண்டவர் இதெல்லாம் நான் உனக்கு செய்யும் போது அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்கக்கூடிய விதத்தில் தேவன் நமக்காக வச்சிருக்கிற வழி ஒன்று இருக்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்காக கர்த்தர் வச்சிருக்கிற வழின்னு ஒன்று இருக்கு. அவங்க வழி காட்டுவாங்க, இவங்க வழி காட்டுவாங்கன்னு போய் நிற்காதீங்க. சிலர்லாம் எழுதி போடுவாங்க பார்த்துறீங்களா? எழுதி, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு என்ன வழி சொல்கிறார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கனாலே சொல்லிடுவார் கர்த்தர். சர்ச்சில் உட்காந்து கொஞ்சம் காது கொடுத்து, இங்கே உட்காந்து காது கொடுத்து கேட்கறதில்ல, உட்காந்து நல்லா அப்படியே மூணாவானம் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து ஆமேன்னு சொல்கிற நேரத்தில் எழும்பி நல்லா விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் லெட்டர் எழுது, பிரதர் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கர்த்தருடைய வழி என்ன. ஆண்டவர் சொல்ல, உனக்கு வாரம் வாரம் பாஸ்டர் சொன்னார், அது பத்தாதா உனக்கு வழி? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. இந்த மாதிரி நிறைய கேஸை பார்க்குறேன், அதனால தான் சொல்ல வேண்டியதாகுது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வழியை வச்சிருக்கிறார். அந்த குறித்த ஒரு வெளிப்பாடை ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்கே வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டீங்கன்னா அந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். நல்லா கவனிங்கள். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, கிறிஸ்தவ சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லைன்னு வேதம் சொல்லியிருக்கு. நான் சொன்னேன், எங்கே சொல்லியிருக்குது? அப்படி சரியாக கேட்குறதே இல்லை பிரசங்கத்தை. உட்காந்து வசனத்தை ஒழுங்காக கேட்க, இவங்களா ஏதாவது ஒன்று எடுத்து அப்படியே போட்டு அப்படியே மஃபுல் பண்ணி எதையா ஒன்று பண்ணிட்டு. நான் சொன்னேன், நீதிமானுடைய சந்ததி தான் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லைன்னு பைபிள் சொல்லியிருக்கு. கிறிஸ்தவ சந்ததின்னு சொல்லலையே. நிறைய பிரச்சனை, நான் கிறிஸ்தவன் ஆகிட்டனாலே போதும், நான் சாப்பிடலாம், என் பிள்ளைங்க சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் அதை கொடுக்குற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதில் எப்படி நடத்துகிறார், அவர் என்ன வழியை வச்சிருக்கிறார், இதை அறியக்கூடிய தேவ வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும்போது நமக்கோ அதை நம்முடைய ஆவிக்குள்ள தேவன் அவருடைய ஆழங்களை நீரே அல்லாமல் வேற யார் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட மேலான ரகசியங்களை, அப்படிப்பட்ட மேலான வழிகளை இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள, கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வச்சு, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்க ஆவிக்குள்ள அந்த உணர்வை உண்டாக்கி சொல்றார், நீ தனியான ஆள் இல்லப்பா, உன்னை நான் எனக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வழியில் நடக்க. கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வாதமா அவர் நடத்துவார். எதுக்கு அவருடைய வழியில் நடத்துறாரு அதை கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன், அடுத்த வாரம் நம்ம கேட்போம் அதை குறித்து. எதுக்கு அவருடைய வழியில் நம்ம நடத்துறாரு? நான் நல்ல வாழ்க்கையை வாழும்படி. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஏன் அவருடைய வழியில் நடத்துறாரு? நல்ல வாழ்க்கை சொல்லுங்க, உயர்த்தி. என்ன மாதிரி வாழ்க்கை? எது நல்ல வாழ்க்கை? கையேந்திரது நல்ல வாழ்க்கை இல்லை. கடனில் இருப்பது
நல்ல வாழ்க்கை இல்லை. இன்னொருத்தனால மிதிப்படுறது நல்ல வாழ்க்கை இல்லை. இன்னொருத்தங்கிட்ட ஏசி பேசி வாங்குறது அது நல்ல வாழ்க்கை கிடையாது. நல்ல வாழ்க்கைன்றது எப்படி? ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் எல்லா நிலையும் நல்லா இருப்பது, குடும்பத்தில் நல்லா இருப்பது, சமுதாயத்தில் நல்லா இருப்பது, உங்க நண்பர்கள் மத்தியில் நல்லா, உங்களை கை நீட்டி காட்டும் போது சொல்லலாம், பா இப்படிலாம் இருந்தான்ப்பா இவன், ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கிறான்ப்பா என்று சொல்றது தான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி காட்டுறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய வாழ்க்கையை நல்லாக்கி காட்டுறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையை என்ன ஆக்கி காட்டுவாரு? நல்லா ஆகலைன்னா பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது? அடுத்த வாரம் கேட்கலாம். அவருடைய வழியில் நம்ம நடத்துறது எதற்காக? என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை மாற்ற. ஆமென். எழுமினிப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய உள்ளம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். நான் என் வழியில் நடக்கிறவன் அல்ல, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற வழியில் நடக்கிறவன். கையை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல வாயத்திறந்து எத்தனை பேர் சொல்ல வருமே, ஆண்டவரே இதுவரைக்கும் உங்கள் வழியில் நடந்திருக்கீங்களா? உங்கள் இஷ்டம், ஏன் இஷ்டம் அப்படின்னு எப்படின்னா இருந்திருக்கா? இன்னைக்கு சொல்லுங்க, இல்லை ஆண்டவரே நான் இனி உம்முடைய வழிகள் நடக்கிறேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே இனி நான் உம்முடைய வழிகள் நடக்கிறவன். ஹல்லேலூயா. இனி என்னுடைய வழிகள் அல்ல, உம்முடைய வழிகள். சொல்லுங்க வாயத்தை, உம்முடைய வழிகள். இயேசுவே உம்முடைய வழிகள் தான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். உம்முடைய வழிகள் தான் என்னை ஆண்டவரை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடும். செல்வ செழிப்பான இடத்தில் நான் போய் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மையை நான் அனுபவிக்கிறது மாத்திரம் அல்ல, அநேகர் அதை கண்டு என்னோடு உம்மை மகிமைப்படுத்துகிற அநேக ஆண்டவரே வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் நான் இருக்கேன். அநேகருக்கு உம்மை நான் காட்டுகிறேன் ஒரு வாழ்க்கையை நான் வாழ. அன்பின் தேவனே, எங்க குடும்பத்தில், எங்க கையின் பிரயாசத்தில், எங்க தொழிலில், நாங்க போகிற சமுதாயத்தில், நாங்க யாரெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் ஜனங்கள் ஆண்டவரே நீர் எங்களை நல்லா ஆக்குறதையும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மையை காணுகிறது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அநேகர் உம்மை அதன் மூலமாய் எவ்வளவு நல்லவர் என்பதை விளங்கி கொள்ள எங்க வாழ்க்கையை அவ்விதம் நீர் உருவாக்கும். உம்முடைய நல்ல பாதுகாப்பு தொடர்ந்து எங்களை அற்புதமாய் நடத்தட்டும். இன்றைக்கு நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா என்கிற கேள்வியை பிசாசு எழுப்பும் போது நாங்கள் ஆணித்தரமாய் சொல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று ஆணித்தரமாய் நாங்கள் சொல்லி அதை விசுவாசித்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல எங்கள் குடும்பம் உமக்கு மகிமையாய் வாழ கிருபை செய்யும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற செழிப்பான இடத்தில் கொண்டு போய் எங்களை விடுவீராக. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் எங்களை கொண்டு போய் விடுகிற அந்த செழிப்பான இடத்தை நாங்கள் ருசிக்கவும், அதை சுகந்தரிக்கவும், அதில் நாங்கள் வாழவும் கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரமும் பாதுகாப்பும் இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆராதனையில் உமக்கென்று படைத்த காணிக்கை தசமபாகம், படைக்க இருக்கிற காணிக்கை தசமபாகங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் மகிமைப்படுத்து. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.